CentOS 7ல ஸ்பெசிஃபிக்காக MySQL வெர்ஷன் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து MySQL 8.0. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் 28ங்கிற வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து சூடோ யூசர் வேணும், சரியா? அதாவது ரூட் யூசர் ஆக்சஸ் வேணும். அதுக்காக நான் ரூட் யூசர் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சர்வரை வந்து நம்ம அப்டேட் பண்ணி வைக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து MariaDB லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டிஃபால்ட்டாக சர்வர் CentOSல வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் தான். அப்புறம் வந்து செலினக்ஸ் எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்காங்கிறத நம்ம இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் இருக்கும். நம்ம வந்து அதை பெர்மிசிவ்ங்கிற மோடுக்கு மாற்றிட்டு அதை டிசேபிள் பண்ணுறோம். டிசேபிள் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ண அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரீபூட் பண்ணணும். அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. அப்புறம் MySQL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதோட ரெபாசிட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம CentOSல. அதோட லிங்க்கும் இதுதான், கமெண்ட்டும் இதுதான். RVMமும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு கீ வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் மூலமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெபாசிட்டரி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த கமெண்டை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் டேரெக்டாக நம்மளுக்கு என்ன வெர்ஷன் தேவையோ அதை வந்து இந்த கமெண்டை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா 28 தேவையில்லை, 30 தான் தேவை அப்படின்னாலும் நீங்கள் இந்த 2 டிஜிட்டை மட்டும் மாற்றி நீங்கள் 30 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 28 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 21 எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு 28 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு 24 வரைக்குமே வந்துடுச்சு, 34 வரைக்குமே வந்துடுச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத இந்த கமெண்ட் மூலம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் நான் வந்து என்னோடய பர்பஸ்க்கு சும்மா இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. MySQLோட நேட்டிவ் பாஸ்வேர்ட் பிளக்கினை வந்து எனேபிள் பண்ணுறேன். அப்புறம் வந்து MySQL ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி. அப்புறம் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். MySQL நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு தான் நம்ம ரூட் லாகின் பண்ண முடியும். அதை வந்து நான் MySQL செக்யூர் இன்ஸ்டாலேஷன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் லாகின் பண்ணி என்ன பிளக்கின் இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டுன்னு எனேபிள் பண்ணல, இல்லைனா வேறு பிளக்கினில் இருக்கும். அதனால் அது சேஞ்ச் ஆகிருக்கா இல்லைங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம செக் பண்ணுறேன். அப்புறம் டேட்டாபேஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிளையும் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் ரெக்கார்டும் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது. ப்ளஸ் நான் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கமெண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆனில் பார்ப்போம். இது வந்து நான் யூஸ் பண்ணுற 2 சர்வர். இது வந்து மாஸ்டர், இது ஸ்லேவு. இந்த ரெண்டுக்குமே வந்து என்னென்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிட்டேன் சர்வரை. நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை வந்து நான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மாஸ்டர்னு காமிக்கும், அதேமாதிரி ஸ்லேவுன்னு காமிக்கும். அந்த கமெண்ட்டையே நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. இதுதான் நம்ம மாஸ்டர்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த கமெண்டை யூஸ் பண்ணி. இது வந்து மாஸ்டர், ஓகேவா? ஓகே, சாரி, இது வந்து நான் ஸ்லேவ்னு மாற்றணும். இது ஸ்லேவ் ஆக்சுவலாக. ஸ்லேவ்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸ்லேவ்னு வந்துடும். இது வந்து மாஸ்டர். ஸோ இதை வந்து மாஸ்டர்னு மாற்றுறேன். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட கலருமே நான் வேணால் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்லேவுக்கு வந்து நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இது ஸ்லேவ், ஓகேவா? இது மாஸ்டர். இதை வந்து நான் மல்டி எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இது வந்து ஸ்லேவ். ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு
சூடோ ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். சூடோ ஆக்சஸ் வந்து நான் ஒன்றுக்கு தான் கொடுக்குறேன், ரெண்டுலேயுமே சூடோ ஆக்சஸில் தான் இருக்குது, ரூட் யூஸராக தான் இருக்குது. ஸோ அடுத்த கமெண்ட்டு அப்டேட் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஓகேவா, நத்திங் பேக்கேஜ் மார்க். ஓகேவா, அப்புறம் MariaDB லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் அந்த கமெண்ட் மூலமாக. இன்ஸ்டால் ஆகிருக்கு, உங்களுக்கு ரிசல்ட் வருது தெரியுதா? இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்இன்ஸ்டால் பண்ணணும். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து remove MariaDB அந்த ஃபுல் நேம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். இதுவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஓகேவா, Ctrl+L கொடுத்தா ஸ்க்ரீன் கிளியர் ஆயிரும். செலினெக்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இப்போ எனேபிளில் தான் இருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எனேபிளில் இருக்கான் இதோட மோடை வந்து நான் மாற்றுறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கமாண்ட் வந்து get enforce. என்ஃபோர்ஸிங்கில் இருக்குதா? இப்போ வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெர்மிசிவ்க்கு மாற்றுறேன், மோடை மாற்றுறேன். இப்போ நீங்கள் என்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மிசிவ் மாறிடும். அப்புறம் வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீபூட் பண்ணணும். ரீபூட் பண்ணுறது ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரீபூட் ஆகிரும். நீங்கள் வந்து R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இது ரீஸ்டார்ட் ஆகும். ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் R ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ரீகனெக்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் ரூட் யூஸராக மாறணும். நான் R ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரீகனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரீகனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் அப்பேரை கொடுத்தேன்னா sudo ரூட் யூஸர் ஆக்சஸ் மாறிடும். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம MySQL ரெபாசிட்டரி இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுவுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கீயையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ரெபாசிட்டரி இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து MySQL கம்யூனிட்டி வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ரெபாசிட்டரி எனேபிள்லேயும் இருக்கும், தெரியுதா? ஓகே, இப்போ வந்து MySQL வந்து நீங்கள் வந்து என்ன வெர்ஷன் தேவையோ உங்களுக்கு அதை வந்து நீங்கள் இந்த கமாண்டை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாஸ்டர் ஸ்லேவுக்கு ரெண்டுலேயுமே நம்மளுக்கு MySQL இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இதெல்லாம் டிபெண்டன்சிஸ் இவ்வளோ இது இன்ஸ்டால் ஆகுது. உங்களுக்கு வந்து MySQLல கிளைண்ட்டு பிளக்கின், காமன், டெவல், எம்பெடட் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு சர்வரு, லிப்பு, கிளைண்ட்டு, காமன் இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகிரும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் அதனால் இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுக்கேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து Ctrl+L கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கமெண்டை வச்சு ரெண்டுலேயுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஏதாவது ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ இது இன்ஸ்டால் ஆகிருக்கு MySQLல. ஓகேவா, இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் இருக்குது, கிளைண்ட்டு, காமன் எல்லாமே இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நான் என்னென்னா பாஸ்வேர்ட் MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு பிளக்கினை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, இதுக்கப்புறம் MySQL நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இது மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, நார்மலாக வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் வரல, உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து நம்ம ரெண்டையுமே ஒரே டைமில் செய்ய முடியாது. இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மாஸ்டரில் தனியாக ஸ்லேவில் தனியாக தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. MySQL செக்யூர் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் வந்து நம்மளோட ஒன் டைம் பாஸ்வேர்டு கேட்கும். இதை வந்து நான் காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஆயிரும். நியூ பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இதில் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்கும். எனக்கு தேவையில்லை, நான் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதனால் நோ கொடுத்துட்டு மற்றது எல்லாத்துக்குமே நான் எஸ் கொடுக்குறேன். ப்ரிவிலேஜை ரீலோட் பண்ணணுமான்னு கேட்குது, ஆமான்னு கொடுத்துடலாம். மறுபடியும் நான் இதில் வந்து ஸ்லேவுக்கும் பண்ணுறேன், MySQL செக்யூர் இன்ஸ்டாலேஷன். இதோட பாஸ்வேர்டையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். ரிப்பீட் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். நீங்கள் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது, எனக்கு தேவையில்லை. ஸோ அப்புறம் வந்து அனானமஸ் யூஸரை ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்குது, ரிமூவ் பண்ண சொல்கிறேன். ரிமோட்டில் ரூட் யூஸர் வந்து லாகின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது, வேண்டாம், எனக்கு அதுவும் தேவையில்லை. எல்லாத்தையுமே எஸ் கொடுத்துட்டு நான் வந்து முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் வேணால் நான் லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ரெண்டுக்குமே ஒரே யூஸர் பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரே டைமில் நான் என்னால் லாகின் பண்ண முடியும். லாகின் ஆகிடுச்சு. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா /s, அதாவது ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது இதில் காமிக்கும். சர்வரோட வெர்ஷன் வந்து MySQL 2.80 2.0.828. 2 நிமிஷம் தான் ஆகுது ரன் ஆகி. இதில் வந்து நான் என்ன பிளக்கின் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்ல, அந்த பிளக்கின் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? நான் ரூட் யூஸருக்கு மட்டும்தான் மாறி இருக்கும், மற்றதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அதுக்கு முன்னாடியே க்ரியேட் ஆகிற டிஃபால்ட் யூசர்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து நான் பாஸ்வேர்டை மாற்றினதுனால இது வந்து இந்த பிளக்கிங்க்கு மாறி இருக்குது. அடுத்து என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே பார்க்குறேன், 2. ஓகேவா? ரெண்டுலேயுமே டிஃபால்ட் டேட்டாபேஸ் தான். அந்த 4 டேட்டாபேஸுமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது, அது மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து மாஸ்டரில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் மல்டி எக்ஸிக்யூட்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு மாஸ்டரை மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன டேட்டாபேஸ் நான் இருக்குன்னு பார்க்குறேன். அதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாஸ்டருங்கிற டேட்டாபேஸ் வந்துடுச்சு. அதை நான் அப்புறம் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் /s கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன டேட்டாபேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கும். மாஸ்டர் கரண்ட் டேட்டாபேஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காது. ஓகேவா? அப்புறம் ஒரு டேபிள் வந்து நான் சாம்பிளுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? கொரி ஓகே அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் இதில் கொஞ்சம் ரெக்கார்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெக்கார்டில் வந்து ஏதாவது இருக்குது, அந்த டேபிளில் எந்த ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கமெண்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. ஓகே, இதுதான் MySQL இன்ஸ்டாலேஷன். நான் அது போக நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியும் காமிச்சிட்டேன்.
ஓகேவா. இதுக்கப்புறம் என்னென்னா மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் ஒன்று உண்டு. அந்த கான்செப்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாஸ்டருங்கிற சர்வரில் நாங்கள் க்ரியேட் பண்ணுற டேபிள் எல்லாமே ஸ்லேவில் ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும். அதாவது டூப்ளிகேட் காப்பி ஆகும்னு சொல்லுவாங்களா, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த கான்செப்டை நம்ம இதில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன். தேங்க்யூ.